ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசி மாவை நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு இப்போ ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்து பிடிச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க. கடலை மாவும் பொட்டுக்கடலை மாவும் அதிகமாக சேர்த்துடாதீங்க. அதே அளவு இல்லைன்னா கம்மியாக கூட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கப்பியெல்லாம் தூர போட்டுருங்க. அடுத்ததாக இது கூட பட்டர் ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பட்டர் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்திடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேர்த்துட்டு இது கூடவே அடுத்ததாக நம்ம சேர்த்த போகிறது உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட அடுத்ததாக சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே போட வேண்டாம், கையில் கொஞ்சம் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துங்க. அப்போ எல்லா முறுக்கும் நல்லா வாசமாக நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளித்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் ஆயிலில் போடுறப்போ கரைஞ்சி போயிடும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த முறுக்கு குழாயில் நம்ம சேர்த்து போகிறோம். ஸ்டார் இதில் சேர்த்துட்டு மாவையும் இதில் சேர்த்துட்டு இப்போ ஆயில் ஏற்கனவே நான் அடுப்பில் வச்சு காய வச்சுட்டேன். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முறுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது நம்ம கடைசியில் இது பண்ணிக்க போகிறோம், உடச்சி தான் விட போகிறோம். அதனால் எப்படி வேணாலும் சேர்த்திக்கோங்க. ரவுண்டாக வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எல்லா ஆயிலில் எந்த அளவுக்கு சட்டி பிடிக்குதோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாகவே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை. அப்புறம் முக்கியமானது இன்னொன்று என்னென்னா அடிக்கடி இதை கலந்து விடக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை கலந்து விடணும். அடிக்கடி கலந்துட்டால் அப்புறம் அது கரைஞ்சி போயிடும். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் முறுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.